வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் உடம்பு சரியாமல் போயிருக்கு, ஜுரம். அதான் பார்த்திப்பாங்க சொன்னார், டூப் கூப்பிட்டுலாம் அப்படின்னாரு. தெய்வம் மாதிரி ஒரு அண்ணன் வந்து சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்தாரு. டூப்லாம் வந்துட்டாங்க, ஆனால் நான் தெளிவாயிட்டேன். போகிறதுக்குள்ளேயும் ஷூட்டு ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அங்கனே ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தோம். எல்லாருமே ஒரு வீட்டில் இருந்தீங்களா? நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் உன் வீட்டை அடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. எங்க பார்த்தாலும் என்னதான் கூப்பிடுறாங்க. காது குத்து, மணி விழா, பர்த்டே பார்ட்டின்னு அப்பப்பா பாப்புலர் ஃபிகர்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம். அவ்வளோ பெரிய ஆஃபீஸர்லேருந்து சின்ன பசங்க கூட கீழ்த்தனமாக பார்க்குறாங்க மேடம். நான் எந்த தப்பும் பண்ணல மேடம், புரிஞ்சுக்கோங்க. சாரிடா. பார்த்திபன் சார் வந்து ஒரு 2 டேக் மேலே நீங்கள்லாம் பண்ணுறீங்க. வானமே காணுமே. ஏமா எத்தனை வாட்டி சொன்னா என்ன, இந்த பெண்ணெல்லாம் அழகா இருந்தாலே இப்படிதான் பண்ணுவாங்க போல. லவ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ யார இவ்வளோதான். எனக்கு இவளோட ஃபேஸை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும். தம்பின்னு கூப்பிட்டு பழகிட்டான், அவனும் அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டான். திடீர்னு நீங்கள் 2 பேர் தான் பண்ண போகிறோன்னு சொன்னோன்னா அவனுக்கும் ஐயோ இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம். சச் அ பிக் லெஜெண்ட், சச் அ கிரேட் டைரக்டர். எங்கள் ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி வந்து நாங்கள் பேசுகிற மாதிரியே ஃபன்னாக எங்களோட பாட்டு பாடிட்டு எங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் அவங்க டீன்ஸாகவே மாறி ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இவன் ஹைட்டு போகும்போது அஷ்மிதா கையை விட்டுறாது. நான் தண்ணிக்கிட்ட போகும்போது டே கையை விட்டுறாது, எப்படினாலும் கையை விட்டுறாது. யார் வந்து அதிகமாக சார் கிட்ட திட்டு வாங்குற அளவுக்கு போகிறது? இவனுக்கு அந்த லவ் பண்ணுற மாதிரி ஒரு சில போஸ்டர்ஸ் இருக்கும், அதெல்லாம் நிறைய தடவை சொதப்பி இருக்கா. குச்சி ராக்கு மேலே ஃபோக்குமா, ரெக்க மேலே சாச்சுமா, ஹைட்டு மேலே ஃப்ளைட்டு. இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் த்ரில்லர் படம், த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்போ அதெல்லாம் அந்த டைம் ஷூட் பண்ணும்போது தான் பயப்படலையா நீங்கள்? பேசிக்கலி 13 பேர் நாங்களே பேய் தான். நாங்கள் எதுக்கு பயப்படணும்? பேயா சொல்கிறேன், அந்த நடவடிக்கை சொல்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் போல இருக்கு. ஓகே. எனக்கு வந்து வி ஆர் த டீன்ஸ் சாங் வந்து மறக்க முடியாத ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட். அப்புறம் என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க செட்லேயே, ஸோ அது இன்னொரு மறக்க முடியாத ஒரு அந்த காட்டுக்குள்ளே அந்த மாதிரி அங்கேயா அங்கதான் இந்த பேர்லாண்டில் வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணாங்க, அது ஒரு மெமரபிள் மூமெண்ட். எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உடம்பு சரியாமல் போயிருக்கு, ஜுரம். நான் ஓரமாக போய் படுத்துட்டேன். நான் தூங்கி ஏஞ்சி சீன் அடிப்பேன் அப்படின்னு ஒரு 9 மணி வரைக்கும் அப்படிதான் போச்சு. அதான் பார்த்திப்பாங்க சொன்னார், டூப் கூப்பிட்டுலாம் அப்படின்னாரு. அப்போது தெய்வம் மாதிரி ஒரு அண்ணன் வந்து சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்தாரு. இதை குடிடா, சக்கரை போடாமல் குடிடா, சரியாயிடும். குடிச்சு அந்த 5 நிமிஷம் நல்லா தெளிவாயிட்டேன். டூப்லாம் வந்துட்டாங்க, ஆனால் நான் தெளிவாயிட்டேன். இந்த மாதிரி போக சொல்லிட்டு என்னையே நடிக்க சொன்னாங்க. அது ஒரு மறக்க முடியாத மூமெண்ட். நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா அப்படி தான் போச்சு. இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயும் ஷூட்டு ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அங்கனே ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தோம். அங்கே இருக்கும்போது எல்லா நாளுமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே ஒரு வீட்டில் இருந்தீங்களா? ஆமாம். ஓகே. ஒரு வில்லா மாதிரி. 13 kids மட்டும் இருந்தோம். அந்த வீட்டில் இருக்கிறது எதுவுமே மறக்க முடியாது, எல்லாமே செம்ம ஜாலியான மூமெண்ட்ஸ். ட்ராவல் பண்ணுறதுக்கு வேன் வந்துடுச்சு, எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஏடிஎஸ் வந்து சொல்கிறாங்க இதுதான் லாஸ்ட் டே அப்படின்றாங்க. எங்களுக்கு தெரியவே இல்லை லாஸ்ட் டே அதான்னு. ஸோ எல்லோரும் அழுது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு. அச்சா, யார் ரொம்ப அழுது? ஆமாம், நாங்கள் 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுறோம். லைக் எல்லா கேர்ள்ஸுமே. பட் நான் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். ஆமாம், எல்லாரும் கட்டி பிடிச்சி பைட்டா. பட் ஒரு ஃபீலிங்ஸ் தான். நக்ஷத்ரா வந்து ஒரு இமோஷனல் கேரக்டர். ஷீ இஸ் லைக் வெரி எமோஷனல். அவள் அழறப்போ எனக்கு வந்து ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு வந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ கேன் மேனேஜ் அழற சீன். ஆனால் வந்து நக்ஷத்ரா ரொம்ப அழுவா. ஸோ தட் வாஸ் வெரி டஃப் ஃபார் மீ டு லைக் கோப் அப். அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு க்ரை. It was tough. Yeah, so good experience. ஓகே. அழுதுகிட்டே இருக்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஓகே. உங்களுக்கு எது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது? எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த மூவில ஒரு லவ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ யார இவ்வளோதான். எனக்கு இவளோட ஃபேஸை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும். ஸோ அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. எனக்கு பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பு மட்டும்தான் வரும், பண்ணவே முடியாது. ஸோ அது மாதிரியான சீன்ஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு நாங்கள் 2 பேர் தான் பேரா பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியாது.
அதனால நான் அவனை தம்பி தம்பின்னு, ஏன்னா நான் குரூப்லேயே நான் தான் பெரிய பொண்ணு. ஸோ தம்பி தம்பின்னு கூப்பிட்டு பழகிட்டேன், அவனும் அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டான். திடீர்னு நீங்கள் 2 பேர் தான் பண்ண போகிறோன்னு சொன்னோன்னா அவனுக்கும் ஐயோ இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம், ஆனால் அதுக்கப்புறம் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நடிப்பு தானே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்க. ஓகே, எனக்கு பேசவே கஷ்டமாக இருக்கும். என்னடா சொல்ற? ஏன் சின்ன வயசுல எனக்கு பேச மாட்டேன்க்கா நான். ரொம்ப ஷை டைப்பா? இல்லை எனக்கு பேச வர சின்ன வயசுலேருந்து. ஓகே, கொஞ்சம் வார்த்தை எனக்கு சொல்ல வராது. அதனால வந்து எனக்கு நிறைய டேக் போவோம். அதனால ஓகே. ஆனா சூப்பரா நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ண நாங்க கேள்விப்பட்டோம், எல்லாரும் சொன்னாங்க. ஸ்டன்ட்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிருப்பீங்களா, ஓடுறதுக்கு? அதை பத்தி சொல்லுங்க. நாங்கள் ரொம்ப ஓடுவோம், லைக் பேர் ஃபுட்டாக ஓடி இருக்கோம். இல்லை ரோஷன்லாம் பேர் ஃபுட்டாக ஓடி இருக்கான், ஷூவே இல்லாமல். நாங்கள் எங்களை 2 நாய் வந்து 2 ராஜபாளையம் வந்து எங்களை துரத்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அது ஓடணும். அதே மாதிரி வந்து எந்த இடம்னே தெரியாமல் கும்முடி பூண்டியில் எங்கேயோ, ஸோ ஒரு மாதிரி புதருக்குள்ளெல்லாம் ஓடி கல் மண் முள், ஸோ ஸ்டன்ஸாக அது படம் ஃபுல்லாகவே ஸ்டன்ஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போ 2-3 பேர் காற்றுலலாம் பறந்தாங்க. யார் பறந்தது? ஃப்ளவர்ஸ். அதுக்கு முன்னாடி ரோஷன் கிட்ட கேட்போம், ஒரு ஒத்த காலில் ஷூவோட போட்டு ஓடி இருக்கீங்க. டாக் வந்து துரட்டி வரும்போது ஒரு ஷூ மிஸ் ஆகிடும். அந்த ஒரு ஷூ இல்லாமல் இன்னொரு ஷூ ஒரு ஷூ போட்டு கொஞ்சம் தூரம் ஓடுவேன். அதுக்கப்புறம் 2 ஷூவும் இல்லாமல் சாக்ஸ் கூட இல்லாமல் ஓடுவேன். அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஓகே, பறந்ததை பற்றி சொல்லுங்கள் தீபேஷ். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து அந்த ரோப்லாம் பார்க்குறேன். ஸோ ரொம்ப பெயினாக இருந்தது. அது தூக்கும் போது கூட அவ்வளோவா தெரியல. பட் அது முடிச்சதுக்கப்புறம் அந்த நைட்லாம் வந்து செம்ம வலி வலிச்சது. ஸோ இப்போ இதுலேயும் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம், ஸ்டண்ட்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ரோப் இருக்குது, ஈஸியாக ரோப்பில் தானே பண்ணிடலாம் அப்படின்னு நானே நினச்சிருக்கேன் மற்ற ஷூட்லாம் பார்க்கும்போது. ஸோ அது நம்ம பண்ணால் தான் தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு. அவனுக்கு ஹைட்டு பயம், எனக்கு வந்து தண்ணினா பயம். ஸோ 2த்துலேயும் நாங்கள் மேலே பறக்க வேண்டியது இருந்தது. இவன் ஹைட்டு போகும்போது அஷ்மிதா கையை விட்டுறாது. நான் தண்ணிக்கிட்ட போகும்போது டே கையை விட்டுறாது, எப்படினாலும் கையை விட்டுறாது அப்படி. அது 2 பேருக்கும் அந்த சீன் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் மேலே போனதுக்கப்புறம் நல்லா இருந்தது. அது ஒரு மாதிரி எல்லாரும் கீழே இருந்து வாங்கணும், செமையாக ஃபீல். அது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற டைரக்டர் கூட அண்ட் டீன்ஸ் மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறத பற்றி சொல்லுங்கள். அண்ட் சாரோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சச் அ பிக் லெஜெண்ட், சச் அ கிரேட் டைரக்டர். அது ஹீ வென்ட் டு ஆர் ஸ்டாண்டர்ட். எங்கள் ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி வந்து நாங்கள் பேசுகிற மாதிரியே ஃபன்னாக எங்களோட பாட்டு பாடிட்டு எங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு, அண்ட் அவங்க டீன்ஸாகவே மாறி ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அவங்க. ஓகே, ஸோ அங்கிள் எப்படின்னா சீன் நாங்கள் ஸ்கிரிப்ட் வந்து அங்கே தான் எழுதுவாங்க. அங்கிள் அங்கேயே டைலாக் எழுதி கொடுத்து அங்கேயே யாருக்கு சீன் கொடுக்கலான்னு அங்கே தான் யோசிப்பாங்க. நிறைய பேர் ஆக்ட் பண்ணிக்கிறக்கப்போ நான் அங்கிளோட சேர்ந்து ஐ யூஸ் டு லேர்ன், ஓகே இப்படி தான் ஃப்ரேம் வைக்கணும், ஓகே இதுதான் நெசசரி கண்டினியூட்டி. ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த ஃபிலிமில் ஏடிஸாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்களை நாங்களே. ஸோ ஃபர்ஸ்ட் டே அங்கிள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்கள் கண்டினியூட்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்கள் டைலாக்ஸ் கண்டினியூட்டியும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்கன்னு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த ஹோல் 1 year நாங்களே ஏடிஸாக நானே ஏடிவாக பார்த்துக்கிட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் நடிக்க மட்டும் இல்லை, டெக்னிக்கல் ஒர்க்ஸையும் நீங்கள் கற்றுக்கணும்னு சார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு, என்கரேஜ் பண்ணுவார். He wants us to learn more. ஒரு சீன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி ஆக்டிங், இட்ஸ் ஆல்சோ அபவுட் தி வாய்ஸ் மாடுலேஷன் அண்ட் த வே யூ எக்ஸ்பிரஸ் த டோன் த்ரூ யுவர் வாய்ஸ். ஸோ டப்பிங்கில் தான் நான் இன்னும் நிறையவே கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் சீன் ஒன்று இருக்கும்ல, படத்தில் இல்லை ஜென்ரலாக, இந்த ஒரு சீன் நான் வந்து சூப்பராக ரீக்ரியேட் பண்ணுவேன், சூப்பராக நடிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அசோக், அசோக், என்ன விஷயம் நான் கேட்குறேன். இது ஆத்தத்தை உங்கள் அப்பா அடித்தேன், அதுக்கு நீ என்ன அடிச்சிருக்கலாம், துண்டா வெட்டி இருக்கலாம். அதுக்கு பதிலாக என் அப்பா கட்டின கோயிலை இடித்து தரமட்டமாக்கிட்டேடா பாவி. உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ, உனக்கும் எனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிருச்சு. இந்த யுத்தத்தில் நான் உன்னோட பணம் பேர் புகழ் அந்தஸ்து சம்பாரிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டலை கட்டி உன்னோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னோட பணவரியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வந்தியோ, அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. சூப்பர் பா, டக்குன்னு அப்படியே அண்ணாமலையாவே மாறிட்டீங்களே. அந்த படம் வரும்போது நீங்க பிறந்திருக்க கூட மாட்டீங்க, பட் அந்த டைலாக் வந்து அவ்வளோ. அம்மா வந்து ரொம்ப தலைவரோட அவ்வளோ ஃபேனு. காருக்கு கூட லட்சுன்னு பேர் வச்சிருக்கேன். லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் என்னோட நிக் நேம் வந்து வசி, என்னோட தம்பி நேம் வந்து லிங்கா. என்ன சொல்றீங்க? அப்படியா? செம்ம ஃபேனு. ஆக்சுவலி ரஜினி அங்கிளை பார்க்கணும், அவர் கூட நடிக்கணும் தான் சினிமா ஃபீல்டுள்ளே வந்தது. சே
சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது இந்த மாதிரி எதனா ஒரு டயலாக் கண்டிப்பா பேசி காமிச்சிருங்க. கண்டிப்பா. அதுக்காக தான் இதை ப்ராக்டிஸே பண்ணது. அவர் முன்னாடி போய் சொல்ல அவரோட பிளெஸிங் வாங்கணும் அப்படின்னு. சூப்பர். பெஸ்ட் விஷஸ் அதுக்கு. தேங்க்யூ. ஓகே, அடுத்தது. எங்கே பார்த்தாலும் என்ன தான் கூப்பிட்றாங்க. காது குத்து, மணி விழா, பர்த்டே பார்ட்டின்னு அப்பப்பா போலினாலும் கோச்சிக்கிறாங்க. பாப்புலர் ஃபிகர்னால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம். ஆமாம், எங்கே அந்த நிம்மி அன்றைக்கி ஒரு நெக்லஸ் போட்டு இந்த மாதிரி வாங்கவே முடியாதுன்னு சொல்ல பார்த்தேன், வாங்கிட்டு பார்த்தியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ ரெடியா? கிஸ்டி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி மலர்கிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்டி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களம்பறித்தாயா, கலனை வாழ்வர்களுக்கு கஞ்சி காலம் சுமந்தாயா, அல்ல கொஞ்சி விளையாடும் எங்கோலம் பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து பணி புரிந்தாயா, அல்ல நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவனே. யாரை கேட்கிறாய் வரி? என்னடா ஜாக்கிரதைன்னு மிரட்டுவேன்னு பார்த்தா. ஓகே, ஃப்ராங்க். நான் எங்கே போனாலும் என் கூட ஏதோ ஒன்று தொத்தின்னு வர மாதிரியே இருக்கு மேடம். விளாட போனால் கூட நீ அந்த ஏரியாக்காரன் தானே, உன்னை சேர்த்துக்க முடியாதுடான்றாங்க. அவ்வளோ பெரிய ஆஃபீஸர்லேருந்து சின்ன பசங்க கூட கீழ்த்தனமாக பார்க்குறாங்க மேடம். நான் எந்த தப்பும் பண்ணல மேடம், புரிஞ்சுக்கோங்க. சூப்பரா. என்ன விட்டா அடுத்த சீன்ல அழுதுருவ போல இருக்கே. இமோஷனலா. ஓகே. கதிர் கதிர் சாரிடா, கதிர் சாரிடா, கதிர். ஓகேயா, ரெடியா? நான் வந்து பெருசானா போலீஸ் தான் பாவேன், கண்டிப்பாக போலீஸ் தான் ஆவேன். உன்னை விட பெரிய போலீஸ் தான், கெத்தா சூப்பராக பெரிய போலீஸ் ஆவேன்ப்பா. அப்பா உனக்கிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, நான் போலீஸ் தான் போலீஸ் தான் போலீஸ் தான். சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வந்து கான்சென்ட்ரேட்டடாக எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கீங்க அப்படின்றத ஒரு சின்ன கேம் வச்சு நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் நீங்கள் பண்ணணும். அது என்னென்னா நோஸ், மவுத், இயர்ஸ். இதுதான் அதோட ஆக்ஷன். நான் வந்து கமாண்ட் கொடுக்க நீங்கள் வந்து அந்த ஆக்ஷன் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேயா? யார் அவுட் ஆகிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் டேர் வச்சுருக்கோம். அந்த டேரை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். நோஸ்னால் நோஸை மட்டும் தொடணும். நல்ல நோஸ் மவுத்து சேர்த்து தொட்டு ஏமாற்றக்கூடாது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இயர்ஸ், நோஸ், 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 மவுத், இயர்ஸ், நோஸ், மவுத், இயர்ஸ், நோஸ், அவுட்டு. ஓகே, ஸோ உதய்க்கு வந்து ஒரு டேர். ஸ்பாட்டில் பார்த்திபன் சார் வந்து ஒரு 2 டேக் மேலே நீங்கள்லாம் பண்ணுறீங்க, வரவே மாட்டேங்க ஒரு சீன். யாரோ ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிக்கோ, 2 டேக் மேலே போகுது. அப்போ எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாரோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் ஷாட் வாங்க. நெக்ஸ்ட் அங்கே கேமரா வா. நெக்ஸ்ட் கேமரா வாங்க. டேய் போங்கடா. இப்போ என்னன்னா அங்கேருந்து நீங்கள் ஓடி வரீங்க, நான் ஷாட் வைக்கிறேன். சார் ரெடி? ஓகே. ரெடியா? கேமரா ஆக்ஷன். போடுங்க. ஆக்ஷன். ஏ உனக்கு என்ன சார் வர மாட்டேங்குது சார். வானமே காணுமே. ஏம்மா எத்தனை வாட்டி சொன்னா என்ன, நீ இந்த பெண்ணெல்லாம் அழகா இருந்தாலே இப்படி தான் பண்ணுவாங்க போல. சரி ஓகே வாங்க. ஓகே அங்கிள் மன்னிச்சிருங்க அங்கிள். திட்டு வாங்கினதே கிடையாது. ஆமாம் திட்டவே இல்லை. அவர் கோவமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி பாட்டு பாடுவார். ஓகே சூப்பர். இப்போது உதய் வந்து என் கூட சேர்ந்து கமெண்ட் கொடுக்க போகிறாரு. எஸ், மவுத், நோஸ், நோஸ், மவுத். அவுட் அவுட். ஒரு ஜாலியான பாட்டை சோகமாக பாடணும். பிப்பிலி பிப்பிலி பிலி 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 ஒட்டலகாலிக்க பிப்பிலி பிப்பிலி பிலி 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 பாப்பாம் பாப்பாம் பாம். ஓகே, அப்போது 1 2 3 4 தான் இருக்காங்க. ரெடி? மவுத், எஸ். அவ அவுட்டு. அவ நோஸ் வச்சா. இயர்ஸ் நோஸ் இயர்ஸ் அப்படி எஸ் மவுத் எஸ்ன்னு. அவுட்டா? அவுட். இங்கே இருக்கிறதுல யாராவது ஒருத்தங்களோ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு திட்டுங்க. அறிவேறிய மாட்டேடா, மூளையே இல்லையா, மாடாணி, பக்கி, பைத்தியம், எருமை, பன்னி, மண்டையில் என்ன இருக்கு? பேசிக்காக திட்டுறதுனா எல்லா அனிமல்ஸ் பேரும் யூஸ் பண்ணுறது. ஓகே ரைட்டு, சூப்பர். நோஸ், மவுத், நோஸ். ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டை வந்து வாயிலே கொடுக்கணும். பப்பாம் பப்பாம் பாம் பப்பாம். அவ்வளோதான். சரி கொஞ்சம் கொஞ்சம் பாடு. பாம் 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 பப்பாம் பாம் பாம் பம் பாம் பாம் பப்பாம் பாம். சூப்பரா. ஜான்,
வர்சஸ் கிருத்திகா. நோஸ், மவுத், இயர்ஸ், இயர்ஸ். ஜான் இஸ் தி வின்னர். கிருத்திகா வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் ஆட போறாங்க. அதை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆட போறீங்க. ஓகே? குட்டி 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 கேர்ள்ஸுமா கேர்ள்ஸ் போல பாய்ஸுமா எக்கச்சக்க ரூல்ஸுமா ரூல்ஸ் மீற டீன்ஸ் குச்சி 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 ராக்கமா ராக்கு மேலே ஃபோக்குமா ரெக்க மேலே சாச்சுமா ஹைட்டு மேலே ஃப்ளைட்டு. சூப்பர். சூப்பர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க வின்னருக்கு. ஸோ ஹூஸ் மோஸ்ட் லைக்லி டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்க பண்ணுறதுக்கான ஜாஸ்திகள் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஓகேயா? நான் கேட்குறேன் யார் யார் என்ன அப்படின்றத நீங்களே உங்களை மாட்டி விட்டுக்கிறீங்க. யார் வந்து சாப்பாடு டைமுக்காக இந்த லஞ்ச் பிரேக்குக்காக எப்பவும் வெயிட் பண்ணுறது? ஓகே, அவரே ஒத்துக்கிட்டாரு. என்ன எனக்கு எப்போ காலஞ்சு அப்படி கேட்டுனே இருப்பாங்க. நாங்க வந்து ப்ரமோஷன் பண்ணோம் பிளாசோல. அப்போ வந்து நான் கேட்டுக்கிது எனக்கு பசிக்குது, நான் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே நான் எதுவுமே சாப்பிடல, எனக்கு பசிக்குது, எனக்கு வேற ஒரு நான் அது ஆக்சுவலா ஃப்ரைடே அப்படிதான் பண்ணேன். எனக்கு வந்து செட்ல ஃபுட் இல்ல, தண்ணி. எனக்கு தண்ணி மட்டும் யாரா கொடுக்கும். ப்ரொடக்ஷன்ல நான் தண்ணின்னு கெஞ்சி வராங்க. எல்லாருமே தண்ணிக்காக அவ்வளவு கெஞ்சி இருக்கோம். யார் வந்து அதிக டேக் எடுக்கிறது? யாருமே சொல்ல முடியாது. ஓகே, எல்லாருமே நிறைய எடுப்போம். இருக்கணும்ன்றனாலவே நாங்க ரொம்ப நான் எடுப்பேன். எனக்கு என்ன நர்வஸா இருக்கு. ஓகே, யார் வந்து கொஞ்சம் போலாம் இருங்க அப்படின்னு சோம்பேறித்தனமா இருக்கிறது? யார் வந்து அதிகமா சார் கிட்ட திட்டு வாங்குற அளவுக்கு போறது? இவனுக்கு அந்த லவ் பண்ற மாதிரி ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நிறைய தடவை சொதப்பி இருக்கா. half an hour 45 minutesக்கு மேல போகும் அதெல்லாம். யார் வந்து பேக்கப் ஆனோடனே சந்தோஷப்படுறது? ஓகே, நானுமே. இப்போ நீங்க படம் நடிச்சிருக்கீங்க, உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, அதை பத்தி சொல்லிடுங்க, நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் பேரண்ட்ஸுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, நிறைய உழைச்சிருக்காங்க இந்த டீன்ஸ்க்காக. ஸோ வந்து அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. பிகாஸ் ரிலீஸ் வந்து தள்ளி போய் இப்போ வந்திருக்கு. ஸோ வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த ரிலீஸ் டேட் கேட்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் வந்து லைக் இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். அதை தள்ளி போகும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடும். இப்போ வந்து ஃபைனலி லைக் ஜூலை 12th வந்து ரிலீஸ் ஆக போகுது. பயங்கர ஹாப்பி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து லைக் மை வெல் விஷர்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. லைக் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க படத்தை பார்க்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பிரின்சிபல்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கண்டிப்பாக நாங்களாம் போய் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து எப்பயுமே இந்த பிப்ளி சாங் அவளோட ஃபேவரட். மார்னிங் வந்தோடனே அதை வந்து ஒரு 2 லைனாவது பாடிட்டு தான் வந்துட்டு அதை இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவள் அப்படி பண்ணுவாள். ஸோ எல்லாருமே ஹாப்பி. ஆக்சுவலாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்கள ஒரு நாள் கூட நான் ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததில்லை, நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க முன்னாடி நடிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லை ஷையாக இல்லை, நடிக்க வராது. ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க முன்னாடி கூட நடிச்சிடலாம், அங்கே ஷூட்டிங்லாம் பார்க்க வருவாங்க. பட் அம்மா அப்பா முன்னாடி நடிக்கிறது கொஞ்சம் வராது, எனக்கு வரக்கூடாதுன்னு வராங்க. பட் இந்த மோஷன் போஸ்டர் பார்த்து எங்கள் அம்மா அப்பாலாம் அழுதாங்க. சூப்பர். ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்களா? வெரி குட். பிரின்சிபல் மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா மூவி நடித்தது வந்து இப்போ வரைக்கும் லீவு எக்ஸாம் அப்போ அவங்க அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. டீச்சர்ஸ்க்கும் தேங்க்யூ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஜாலியாக எப்போவுமே நம்ம மூவி இதுவானோடனே டே நம்மளாம் ஒன்றா போய் பார்க்குறோம், நான்லாம் பண்ண மாட்டேன், டிக்கெட் போடுற எல்லாம் ஒன்றா போகிறோம், எப்போ ரிலீஸ் என்னோட அவங்க எக்ஸைட்டடாக இருக்காங்க. அப்பா அம்மா வந்து ரொம்ப பாவம்க்கா. எங்களை வந்து ஒரு டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வந்துட்டு அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு டே ஃபுல்லாக எங்கள் கூட இருப்பாங்க. ஆனால் இப்போது ரிலீஸ்ன்னு தெரிஞ்சோடனே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நான் அவங்கள அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எப்படின்னா ஏப்ரல்லேருந்து தள்ளி போயிட்டே இருக்குது ரிலீஸு. அப்புறம் இப்போ தான் ஜூலை 12th கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 30 பேர் போகலாண்டா அப்படின்றானுங்க. நீங்களே 30 ஃபேமிலி கூப்பிட்டு வந்துடுவீங்க போல இருக்கே. 30 பேர் நம்ம போகலாம், நீ டிக்கெட் போடு அப்படின்றாங்க. ஸோ எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கன்னு உங்கள் ஸ்டைலில் குயிக்காக அப்படி சொல்லிடுங்க. நம்மளோட சைல்டுஹுட் மெமரிஸை ரீலிவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபிலிம். லைஃப்பில் ஒரு டிஃப்ரென்ஸ் அதை கிரியேட் பண்ணுறதுக்காக டீன்ஸ் மூவி ஜூலை 12th ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லா ஏஜ் பீப்புளும் வந்து பார்க்குற ஒரு மூவி. நீங்கள் போகும்போது உங்களோட எல்லா எமோஷன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் ரீலிவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த படம் ஃபுல்லாக ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பங்க் அடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிங்கன்னா
தயவு செஞ்சு அதுக்கு போங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து மிஸ் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்லேருந்து. ஒரு அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸை வந்து மிஸ் பண்ணுவீங்க. அதை பற்றி சொல்லலாம். அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதில். எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஸோ மறக்காம வந்து பார்த்துருங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ் உங்கள் எல்லாருக்குமே. சூப்பர் டேலண்டட் கிட்ஸ் நீங்கள். அடுத்தடுத்த படங்களும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கா. தேங்க்யூ கா. ஓகே. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.